உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அன்வார் பிரதமராகியும் எம்ஜிஆர் போல் ஆட வேண்டுமா? பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பல மேடை நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் பாடல் பாடி ஆடியுள்ளார். ஆனால் அவை அனைத்தும் நாடகம் என்று பல தரப்பினர் அவரை திட்டி தீர்த்து வருகின்றனர். குறிப்பாக எம்ஜிஆர் போல் ஆடி இந்தியர்களை ஏமாற்றிவிட்டார். ஆட்சியை பிடித்ததும் இந்தியர்களை அவர் மறந்துவிட்டார். இந்தியர்களுக்கு உதவவில்லை என பலர் பலவிதமாக குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இது குறித்து பேசிய தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் அத்தரப்பினரை கடுமையாக சாடினார். தமது அமைச்சின் கீழ் தெக்கூன், அமானா இக்தியார், பெண் உள்ளிட்ட பல திட்டங்கள் வாயிலாக 10,000 இந்தியர்கள் வர்த்தகத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். இவை அனைத்தும் பிரதமர் அங்கீகரித்து சமுதாயத்திற்காக ஆற்றிய சேவையாகும். இதுபோன்று இன்னும் பல நல்ல திட்டங்களை இந்தியர்களுக்காக அவர் மேற்கொண்டுள்ளார். ஆனால் தொடர்ந்து அவரை குற்றஞ்சாட்டும் தரப்பினரின் பொய்யுரைகளை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம். பிரதமரான பின்பும் அவர் எம்ஜிஆர் போல் ஆடி பாடினால்தான் குறை கூறுபவர்கள் நம்புவார்களா என டத்தோஸ்ரீ ரமணன் கேள்வி எழுப்பினார். ஊழல் புரியாத, மக்கள் பணத்தை திருடாத பிரதமர் நமக்கு கிடைத்தும் அவரை குறை கூறுவது நியாயமற்ற செயலாகும். ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து அதன் மூலம் கிடைக்கப்பெறும் அரசாங்க பணத்தை மக்களுக்கு நல்வழியில் செலவிட திட்டம் கொண்டுள்ள அவரை சாடுவது கண்டிக்கத்தக்க செயலாகும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை விஷயம் நம்மள சொல்லியிருக்கோம். 10,000 நம்மளோட சமுதாயம் 10,000 பேருக்கு மேல இந்த பெனிஃபிட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய பெனிஃபிட் வாங்கியிருக்காங்க. அமானா இக்தியா மூலியமா, தக்கூன் மூலியமா, பெண் மூலியமா, எஸ்எம்இ காப் மூலியமா. ஆனா இன்னும் 2-3 பேர் எனக்கு தெரியல அவங்கள என்ன யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க டத்தோஸ்ரீ ஒண்ணுமே செய்யல நம்மளோட சமுதாயத்துக்கு, டத்தோஸ்ரீ ஒண்ணுமே செய்யல நம்மளோட சமுதாயத்துக்கு, பிரதமர் கண்டுக்க மாட்டாங்க நம்மளோட சமுதாயம். இது எல்லாம் செஞ்சுட்டு இன்னும் அவங்கள அப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காரணம் மேபி ஒரு காரணம் தான் இருக்கும். என்னன்னா நம்மளோட பிரதமர் எம்ஜிஆர் மாதிரி இன்னும் அப்படி டான்ஸ் போடல. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி டான்ஸ் போட்டாங்கன்னா அப்போதான் அவங்க சொல்றாங்க அவ்வளவு பாசம் இருக்குது நம்மளோட சமுதாயம் மேல. ஆனா இந்த 10,000 பேருக்கு இவ்வளவு உதவி நம்மள கொடுக்குறோம், அவங்களனால நம்மள கொடுக்குறோம். ஆனா இது செஞ்சாலும் அவங்கள சொல்றாங்க பாசம் இல்ல. சோ நம்ம என்ன செய்யணும்னா, நான் பிரதமர் கிட்ட பேசிட்டு மேபி நீங்களும் பாட்டுட்டு எம்ஜிஆர் மாதிரி நின்றுட்டு நம்மள இந்த சேவை செஞ்சுட்டு அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க எல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் 10,000 வெள்ளி மானியம். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு 10,000 வெள்ளி மானியம் வழங்க பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஒப்புக்கொண்டுள்ளார். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் வே முத்தமிழ் மன்னன் தலைமையிலான செயலவை உறுப்பினர்களுடன் மித்ரா சிறப்பு பணிக்குழு தலைவருமான பிரபாகரனுடன் முக்கிய சந்திப்பு நடத்தினார். சங்கத்தின் செயல்பாடுகளுக்காக பிரபாகரன் தமது நாடாளுமன்ற நிதியிலிருந்து 10,000 ரிங்கிட்டை கூடிய விரைவில் வழங்குவதாக உறுதியளித்தார். மேலும் மித்ராவின் மானியம் பெறுவதற்காக செயல்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக மலேசிய தமிழ் பத்திரிகை துறையில் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அவர் சொன்னார். இந்த சந்திப்பில் சங்கத்தின் ஆலோசகரும் குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளருமான டாக்டர் கு செல்வராஜுவும் கலந்து கொண்டார். இதற்கிடையில் தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் அவர்களுடன் நடந்த சந்திப்பில் விஸ்மா ஆர்டிஎம்மில் சங்கத்திற்கு அலுவலகம் வழங்கப்படும் என கூறினார். அதோடு அமைச்சரும் துணை அமைச்சரும் மருத்துவ ஓய்வில் இருக்கும் உறுப்பினர், முதுமை காரணமாக ஓய்வில் இருக்கும் சங்க உறுப்பினர்களை தீபாவளிக்கு முன் நேரடியாக சந்தித்து உதவி செய்ய வருகை தருவதாக தெரிவித்தனர். தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங், கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ், சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டு, புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன், புக்கீட் காசிங் சட்டமன்ற உறுப்பினர் ரஜீவ், மேலவை உறுப்பினர் லிங்கேஸ்வரன் ஆகியோருக்கு சங்கத்தின் சார்பில் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சங்கத்துக்கூட சந்திப்பு கூட்டம் நடத்தியிருந்தோம். இதில் மித்ரா தலைவராகிய நான் மித்ரா மூலியமா பத்திரிகை துறையில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு எப்படி உதவி செய்கிறதுன்ட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அது மூலியமாக பத்திரிகையாளர் சங்கம்
சகோதரர் புது தலைவர் சகோதரர் மன்னனுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பத்திரிகையாளர் சங்க மூலியமா நல்ல நல்ல திட்டங்கள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு மித்ரா தயாராக இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையில் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் இருக்குது, அதாவது நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு இருக்குது. அதை எப்படி அரசாங்கம் மூலியமாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறது, மித்ரா மூலியமா, குறிப்பாக மித்ரா மூலியமா எப்படி இந்த பத்திரிகையாளரோட குவாலிட்டியை உயர்த்துறதுன்ட்டு இன்றைக்கி நாங்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தோம். மேபி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல திட்டத்தோட பத்திரிகையாளர் சங்கத்தை சந்தித்து நம்ம வாய்ப்பு கொடுப்போம்னு நான் நம்புகிறேன். 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழில்னுடன் டாக்டர் சத்யபிரகாஷ் முக்கிய சந்திப்பு. தமிழ்நாட்டிற்கு சிறப்பு பயணம் மேற்கொண்டுள்ள உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அடிலான் கட்சியின் துணை செயலாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் மரியாதை நிமித்தமாக 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் எழிலனுடன் சந்திப்பு நடத்தினார். மலேசிய இந்திய இடையே தொப்புள் கொடி உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இருவரும் கலந்துரையாடினர். கலை கலாச்சாரத்தை தொடர்ந்து மேம்படுத்துவது தொடர்பிலும் பேசப்பட்டது. மருத்துவத்துறையில் அதிக கவனம் செலுத்துவது குறித்து ஆழமாக விவாதிக்கப்பட்டது. இரு நாடுகள் இடையே வர்த்தகத்தை விரிவுபடுத்தி தொழில் வாய்ப்புகளை தொடர்பிலும் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக டாக்டர் சத்யபிரகாஷ் தெரிவித்தார். மருத்துவ ஆராய்ச்சி மாற்றங்களை தெரிந்து கொள்வது அவசியம். சிவனேசன் வலியுறுத்து. மருத்துவத்துறை ஆராய்ச்சியில் தொடர்ந்து பல மாற்றங்கள் கண்டு வருகிறது. அந்த துறையில் அனுபவங்களை பெற அந்த துறையில் பணிபுரியும் தாதியர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் அதன் புதிய வழிமுறைகளை தெரிந்து கொள்ள கடந்த 3 ஆண்டு காலமாக கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பேரா மாநிலத்தில் தேசிய நிலையிலான 3 நாள் கருத்தரங்கு தொடங்கியது. அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி 6ஆம் தேதி வரையில் இக்கருத்தரங்கு நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கை சுகாதார ஒற்றுமை மற்றும் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தொடக்கி வைத்தார். பேரா மாநிலத்தில் நடத்தப்படும் தேசிய நிலையிலான இந்த கருத்தரங்கு 3வது முறையாக நடைபெற்றாலும் பேராவில் முதல் முறையாக நடைபெறும் இந்த கருத்தரங்கு சிறப்புடன் நடைபெற மாநில அரசு தேவையான உதவிகளை செய்துள்ளது. ஈப்போவில் மேரு கெஸ்வாரின் ஓட்டலில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நாடு முழுவதிலிருந்து சபா சரவா உட்பட 560 பேராளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயனுள்ள கருத்தரங்கு தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று சிவனேசன் கேட்டுக்கொண்டார். சரி, இன்று நடைபெறும் இந்த மருத்துவ கருத்தரங்கு 3 நாள் கருத்தரங்கு. இது குறிப்பாக வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செய்யும் நர்ஸ், தாதியர்கள், அப்புறம் வந்து மருத்துவ உதவியாளர்களுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து புதிய புதிய கருவிகள், மருத்துவ கருவிகள் வருது, மருத்துவ ப்ரொசீடியர்ஸ் வருது. அப்போ இவர்கள் தான் வந்து அங்கே இருக்கிற மருத்துவர்கள், சர்ஜனுக்கு பக்கபலமாக இருக்கிற மருத்துவ அதிகாரிகள். ஸோ இவர்கள் வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எப்படி கை நாடுறது, எப்படி வந்து புது புது ப்ரொசீடியர்ஸை தெரிஞ்சு கொள்வது என்ற கருத்தரங்கம் தான் இது. இந்த கருத்தரங்கத்தில் மொத்தம் வந்து 560 பேர் பங்கெடுக்கிறாங்க. அதில் 109 பேர் பேராக் மாநிலத்தை சேர்ந்தவங்க, 551 மற்ற மாநிலங்கள், சபா சரவாக் பிரதிநிதியும் வந்து இருக்காங்க. இது வந்து பேராக் மாநிலத்தில் கடந்த 3 வருடமாக ஒவ்வொரு வருடமும் செஞ்சிட்டு வரோம். நம்ம இதற்கு பேராக் மாநில அரசாங்கம் முழு நிதி உதவியும் மற்ற உதவிகளும் வழங்கிக்கிட்டு வரோம். இது மிக மிக முக்கியமான மருத்துவத்துறையில் ஒரு பகுதின்ற காரணத்தால் இதற்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 47 கடைகள், மருத்துவ உபகரணம் விற்கும் கடைகள் அமைத்திருக்கிறாங்க. அது எல்லாம் வந்துட்டு இவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. சுவாசிக்கும் கருவியிலிருந்து மருத்துவத்திலிருந்து பல கருவிகள் இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த 3 நாளில் இவங்கெல்லாம் நல்ல ஒரு பயிற்சி கிடைக்கும் இவங்களுக்கு. இவங்க திரும்பி போனால் வந்துட்டு அவங்கவுங்க மருத்துவமனைக்கு அது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இங்கே வந்திருக்கிறவங்க வந்துட்டு தனியார் துறையில் சேர்ந்த தாதியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், அரசாங்கத்துறையில் 3இல் 2 பாகம் வந்து அரசாங்கத்துறையை சேர்ந்தவர்கள், ஒரு பாகம் வந்துட்டு தனியார் துறையை. அப்போ தனியார் துறை கூட இந்த மாதிரி கருத்தரங்கம் நடத்துவதில்லை. இது வந்து அரசாங்கத்தில் பேராக் சுகாதார இலாக்காவால் நடத்தப்படும் ஒரு கருத்தரங்கு.
இந்தியருக்கு சொந்தமான வீட்டில் முகமூடி கொள்ளையர்கள், வைரலாகும் காணொளி. கில்லான் பண்டமாரானில் இந்தியருக்கு சொந்தமான வீட்டில் விடியற்காலையில் 12 பேர் அடங்கிய முகமூடி கும்பல் ஒன்று நுழைந்து கொள்ளையடிக்கும் காணொளி வைரலாகியுள்ளது. இச்சம்பவத்தை தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹுங்ஃபாங் உறுதிப்படுத்தினார். அதிகாலை 5 மணியளவில் 10 முதல் 12 கொள்ளையர்கள் அந்த வீட்டில் முகமூடியுடன் நுழைந்துள்ளனர். பாராங்கத்தியுடன் நுழைந்த அவர்கள் அட்டூழியங்கள் செய்ததுடன் பல பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கிட்டத்தட்ட 6 லட்சம் வெள்ளி வரை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அவ்வீட்டில் இருந்த 3வரில் ஒருவரான 37 வயது நபர் கொள்ளையர்களால் வெட்டப்பட்டதால் தோள்பட்டையில் காயமடைந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு காலை 6:16 மணிக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்பில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சா ஹுங்ஃபாங் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.